நான் பேசுறது நல்லா கேக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இங்க பவர் கட்டு, நான் ஒய்ஃபைல வரல. இப்ப டைரக்ட் நெட்வொர்க் நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது, கிளியரா கேக்குது. சரி, நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் வேற எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற பரமத்தாப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே அப்பா நன்மை செய்கிறவராகவும் அன்றைய அப்பா பிசாசின் பிடியில் இருக்கிற சகலரையும் விடுவிக்க வல்லவராகவும் சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வல்லவராகவும் அந்த பரலோக தரிசனத்திலே நாங்கள் வரும்படியாக எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ஜனங்களாக எங்களை ஏற்படுத்தினதுக்காக நன்றி கர்த்தாவே. சர்வவல்ல தேவனே, உம்முடைய வசனம் எங்களை இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் அதன்படி நடக்கும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீர் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆண்டை கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்தி அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். சரி, நம்ம எல்லாரையும் நம்ம ஆண்டவர் அழைத்த நோக்கம் உண்டு. நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை பற்றியோ இல்லை நம்ம சில காரியங்களை நாம் செய்திருந்தால் இல்லை ஒரு பொருளை நாம் உருவாக்கி இருந்தால் அதற்கு என்ன பர்பஸ், அது என்ன நோக்கத்தோட உருவாக்குறோம் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அநேகரை அழைத்தார். அநேகர் அவர் பின்னால வந்தாங்க. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை கண்டு அவர் பின்பு அவரை நோக்கி வந்தார்கள். ஆனால் நிலைத்திருந்தவர்கள் சிலர் தான். அதான் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, யோவான் 6 சொல்றாரு, என்னுடைய உபதேசம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் நீங்கள் கடினமாக இருந்ததுனால அநேகரை அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்ப சீசர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்களும் போக மனதாக இருந்தால் போகலான்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கே போக மாட்டவரே, ஜீவ வார்த்தை ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அவரிடத்துல ஐக்கியமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசுகளைத்தான் அவர் கடிந்து கொண்டார், பிசாசுகளைத்தான் வெற்றி கொண்டார். ஆனால் மனிதர்களுக்கு விரோதமாக சரீர பிரகாரமாக அவர் ஒருபோதும் யுத்தம் செய்யவில்லை. அவரை எப்பொழுதும் கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்தார்கள், அவரை நிந்தித்தார்கள். அவர் பிசாசுகளை துரத்தினார், ஆனால் அவரை பார்த்து இவன் பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்காக அவர் மாம்ச ரீதியிலே அவர் யுத்தம் செய்யவில்லை. பேதுரு அவரை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவரை பிடிக்கும் பொழுது கூட அவரை பேதுரு அவனுடைய காதை வெட்டும் பொழுது கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உள்ளது அல்ல. நான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கு வந்திருந்தால் என்னுடைய சீசர்கள் மற்றவர்களைப் போல இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே அவங்களுக்கு சண்டைக்காக பயிற்சி செய்து என்னை பாதுகாக்கும்படியாக யுத்தம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லையே என்று அவர் அருமையாக அந்த இடத்துல சொல்லுகிற கடைசி பரியந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் பாடுகள், பிரச்சனைகள், நிந்தனைகள் வரும். அவருடைய நாமத்தின் நிமித்தம். நம்முடைய சுய காரியங்களுக்காக வருவது அது வேறு விதமாக இருக்கும். ஆனால் அவருடைய நாமத்தினாலே நாம் நிற்கும் பொழுது அவரை நாம் வெளிப்படுத்துகிற காரியத்தினாலே, அவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதனாலே நம்மை நிந்திக்கிறவர்கள் ஏராளம் இருப்பார்கள். ஆனால் அதில் நாம் எப்படி ஜெயங்கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அதான் 2 வசனத்தை அவரை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அநேக காரியங்கள். சுருக்கமாக 2 வசனத்தை மட்டும் வாசித்துவிட்டு அநேக உதாரணங்கள் மூலம் நாம் செல்லும் பொழுது நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு 10:37 யாராவது வாசிக்கலாமா? வாசிக்க முடியும்? மத்தேயு 10:37 நீங்க பைபிள் எடுக்க இல்லைனாலும் நான் வாசிக்கிறேன். 10:37 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும்
அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. இதில் என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது நாம் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் மற்றவங்களை நேசிக்கூடாதுன்னு சொல்லலை. உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி அவரை சொல்லுகிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம அன்பு ஆண்டவரை தான் நாம் நேசிக்க வேண்டும் என்று அங்கே சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்குறார். அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் லூக்கா, அது 3 இடத்துல வருது, 3 சுவிசேஷ புத்தகத்தில் வருது. நான் லூக்கா 9:23 உள்ளதை வாசிக்கலாம். லூக்கா 9:23 அதில் என்ன சொல்றாருன்னா, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் எல்லாரையும் நோக்கி என்ன சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அங்கு கட்டாயப்படுத்தல, என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அருமையான வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்றாரு. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பேன் என்று சொல்றாரு. நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னிடத்துல ஜீவிக்கிறார் என்ற அந்த அனுபவத்தை நம்ம வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அனைவரும் குறை உள்ளவர்கள் தான். மாம்சத்தின் கிரியைகளினாலே, நம்முடைய ஜென்ம சுபாவத்தினாலே அநேக நேரம் நாம் விழுந்து விடுகிறோம். ஆனாலும் மறுபடியுமாக ஆண்டோட சமூகத்திலே அவருடைய கிருபையை கேட்டு நாம் எழுந்து நின்று அவருக்கென்று ஜெயங்கொள்ள நம்மை வல்லமையாக பயன்படுத்த அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 3:20 அதான் பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அவன் என்னை நிந்தித்து விட்டான், என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய பெருமை என்ன, என்னுடைய வம்சம் என்ன, என்னுடைய வரலாறு என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய மாமிச சிந்தையிலே, நம்முடைய ஜென்ம சுபாவத்திலே அது உடனடியாக அது வெளிப்படும் பொழுது அது அவருடைய ராஜ்ய விரிவுக்கு அது தடைகளாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை, ஒரு மிஷனரி லைஃப்ல உள்ள உதாரணத்தை சொல்லி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது உதாரணம், ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் பண்ண போகிறாங்க. அவங்க அறியாத கிராமம், ரெகுலராக அங்கே போய் அவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி இதை கவனித்து கொண்டிருந்த 2 பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் மேல் சாணியை நல்லாக கரைச்சி அவங்க மேலே என்ன செஞ்சுறாங்க, ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆண்டவருக்கென்று புனித செய்ய போயிருக்கிறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். அப்போ அவங்க ஒன்றும் சொல்லலை, அவங்களோட தர்க்கம் பண்ணலை, வாக்குவாதம் பண்ணலை. அவங்க சரின்னு அந்த வழக்கம் போல் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அதோட பஸ்ஸில் ஏற போகிறாங்க. பஸ்ஸில் ஏறினா டிக்கெட்டு வாங்கியாச்சு. பஸ்ஸில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த நாத்தத்தோடு உள்ள இந்த ஆளில் எதுக்கியா பஸ்ஸில் ஏற்றின, கண்டக்டரை அவங்க அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவங்க கடிந்து விழுகிறார்கள், அவங்ககிட்ட முறுமுறுக்கிறாங்க. ஆனால் பஸ்ஸில் ஏறணும்னா அவங்க டிக்கெட் வாங்கினதுனால கண்டக்டர் அவங்கள பஸ்ஸை விட்டு இறக்கி விட முடியல. இப்படியாக அவங்க மறுபடியும் அதே கிராமத்துக்கு போய் அதே அந்த இவங்களை அவமானப்படுத்தின நிந்தித்த அதே மக்கள் அவங்களுக்கு முன்பாக அவங்க வரும்பொழுது அவங்க சிரித்த முகத்தோட என்ன செய்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நம்மிடத்துல வருவது மிகவும் கடினம். ஆனால் ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் அவங்க இந்த அவமானத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா ஆண்டவரை பற்றி அங்கே சுவிசேஷம் சொன்னாங்க, அவருடைய நாமத்தை அங்கே பிரசாரப்படுத்தினாங்க. ஆனால் அவங்களை அவமானப்படுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நாம் அவர்களை பற்றிய கசப்போ கோபமோ எரிச்சலோ எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அந்த அம்மா தொடர்ந்து அப்படியாக அந்த கிராமத்தில் போய் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்போ நம்ம மைனாரிட்டி கமிஷன் கம்ப்ளைண்ட் ஏற்பட்ட இது இருக்குது, நம்மளுடைய அரசாங்கம் சட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அவங்க யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்படியாக தொடர்ந்து அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். அதே இவங்களை அவமானப்படுத்தின நிந்தித்த அந்த
அவர்களே சில காரியங்களுக்காக எங்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க. ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுக்கிறார். அன்றைய தினத்திலிருந்து அவருடைய சபைக்கு அந்த யார் இவங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் நான் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லுவாங்க, வயசானவங்களுக்கு நிறைய நிந்தனைகள் வருகிறது, அவங்க வேதனைப்படுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, புளியம்பழம் பழுத்த பிறகுதான் கல்லெறி விழும், மரத்தில் கனி பழுத்த பிறகுதான் கல்லெறி விழும், ஏன்னா கனியை புசிக்க வேண்டும் என்று. நம்மை ஆண்டவர் அதிக கனி கொடுக்க வேண்டும், அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், என்னை நிலைத்திருந்தால்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றதுனால நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களும் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் அவருடைய சித்தத்தின்படி. ஏனென்றால் ஊழியத்திலே இருந்த அனைவரும் இரத்த சாட்சிகளாக மறிக்கவில்லை. சிலரை அவர் இரத்த சாட்சிகளாக மறிக்க வைத்திருக்கிறார். சிலருக்கு சொல்ல முடியாத பாடுகள், உபத்திரங்கள், ஆனாலும் அவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை வைத்திருப்பார். நாம் அனைவரும் ஒரு மிஷன் ஃபீல்டில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த அம்மா அவங்களை அறியாத, அவங்களுடைய உறவினர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, அப்படி தெரியாத அறியாத இடத்துல அந்த கிராமத்தில் ஊழியம் செய்து அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, ஆண்டவருடைய அன்பை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், அநேக ஆத்ம அறுவடைகளை கொடுத்தார். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம உதாரணத்தின் மூலம் தான் பார்க்க போகிறோம். இந்த உதாரணத்தில் நீங்கள் இதை ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் என்னோட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது நல்லா என்றால் அநேக சாட்சிகளை நாம் பகிரும் பொழுதுதான் அது நம்முடைய இதயத்தில் நிலைத்திருக்கிறது. ஆண்டவரும் அநேக உவமைகளை தான் அவருடைய சீசர்களுக்கு போதித்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், அந்த அம்மா தன்னை அறியாத ஜனங்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்தாங்க. அந்த இடத்துல அவங்க அவமானப்படும் பொழுது அவங்க என்ன நினைச்சாங்க, நான் சிலையில் அறையப்பட்டேன், என்னிடத்துல கிறிஸ்து இருக்கிறார், அவர்களுக்கு அவமானப்படுத்த என்னே அல்ல, கிறிஸ்துவைத்தான் அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், அதை கிறிஸ்து பார்த்துக் கொள்வார் என்ற சிந்தையில் அவங்க இருந்ததுனால தான் சில கொஞ்ச காலம் கழித்து அவர்களாக அந்த இவர்களை அவமானப்படுத்தினவர்கள் இவர்களிடத்திலே ஜெபம் பண்ண கேட்கும்படியாகவும் அவர்களுக்கு அதன் மூலம் விடுதலை கிடைக்கும்படியாகவும் அவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பிலே வழிநடத்தும்படியாகவும் பெரிய காரியங்களை செய்தார். இப்பொழுது இன்னொரு சம்பவத்தில் இது நீங்கள் இதை ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது சம்பவம், ஒரு இடத்துல எனக்கு ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் அவங்க பெயரை சொல்லலை, பட் ஒரு டாக்டர், ஒரு வசதியான டாக்டர், ஒரே பையன், நிறைய சொத்து, ஆனால் அவர் நல்லவர் தான். நம்ம வேதத்தில் பார்க்குற அநேக சன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. அவர் குடிக்க மாட்டார், நல்ல பழக்கம் உள்ளவர் தான், சகல வசதிகளும் இருக்குது, டாக்டராக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவரை அறியாத ஒரு விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கிற வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து தன்னுடைய மகளை அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். பொதுவாக நம்ம கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம், அநேக ஜனங்கள் என் மகன் எவ்வளோ படிச்சிருந்தா அதுக்கு ஈக்குவலான படிப்பு தானே பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் டாக்டரு, ஆனால் இந்த அம்மா ஒரு சாதாரண கிராஜுவேட், அவங்க வேலை பார்க்கல. ஆனால் அந்த டாக்டர் போட்ட கண்டிஷன், ஒரே கண்டிஷன் என்னென்னா, முழுமையாக நீ அந்த கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு என்ன செய்யணும், என்ன எங்களுடைய இந்து முறைப்படி தான் நடக்கும், இந்து விக்கிற கோயில் தான் வர வேண்டும் அப்படின்னு பல கண்டிஷன் போட்டு அவர் அதை என்ன நினைத்தார் என்றால், அந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை நான் இந்துவாக மாற்றி விட்டேன் என்ற பெருமை கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அவர் செய்தார். ஆனால் அந்த பெண்ணுடைய தகப்பனாரும் என்ன செய்தார் என்றால் அதை ஒத்துக்கொண்டார். கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. சரி, கல்யாணம் முடிச்சாச்சு. இனி நடந்த சம்பவங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம வசனத்தை பார்த்தோம், நம்ம அந்த சிலுவையை அனுதினமும் எடுக்கக்கூடிய அனுபவத்தில் வரும்போது தான் நமக்கு அந்த சமாதான சந்தோஷம் கிடைக்கும். மற்றவர்கள் நிந்தித்தாலும் நம்மை அவமானப்படுத்தினாலும் அதை பெருசாக நம்ம நினைக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவைத்தான், என்னிடத்துல வாசம் பண்ணின கிறிஸ்துவைத்தான் அவர்கள் அவமானித்தார்கள் என்ற எண்ணம், அந்த சிந்தை நம்ம இடத்துல வந்துவிட்டால், கிறிஸ்துவுடனே நாம் பவுல் சொன்னது போல சிலுவையில் அறையப்பட்ட என்ற அனுபவம் நமக்கு வந்துவிட்டால்,
நம்ம என்ன செய்ய மாட்டோம், அநேக காரியங்களை சீரியஸாக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்போ இது திருமணம் ஆகிவிட்டது. இதில் வந்த சம்பவங்களை நான் ஒவ்வொன்றாக நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அந்த சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமா? யாராவது வாசிக்கலாம்? என்னாகமும் 30:3-5 வரைக்கும் வாசிக்க தாமதமானால் நான் அதை சுருக்கமாக வாசித்து விட்டு போகிறேன். யாராவது வாசிக்க வாய்ப்பு இருக்கா? என்னாகமும் 30:3-5. சரி, நானே சுருக்கமாக அதை தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாள். அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பான். ஆனால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளிலே அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அதே மாதிரி தான் அதே 30வது அதிகாரத்துல 6-8 வரைக்கும் இதே மாதிரி வசனம் தான். ஆனா அந்த இடத்துல இந்த முதல் பாட்டுல தகப்பனை குறித்து வாசித்தோம். அடுத்த பாட்டுல பாத்தீங்கன்னா புருஷனை குறித்து இருக்கும். அந்த தகப்பன் வந்து தடுத்தால் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அதை மன்னிப்பாராம். அந்த அந்த காரியங்களை ஆண்டவர் அவர் அந்த பெண்ணு மேலே என்ன செய்ய மாட்டாரு, கணக்கு கேட்க மாட்டார் என்று நம்ம வைத்துக் கொள்வோம். அதே போல அதுக்கடுத்து 6-8 வரை படித்தீங்கன்னா இதே அந்த கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு புருஷன் அதை தடுத்தால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பாராம். கேட்டீங்களா? இது வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணம் தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். இதுதான் சம்பவம். இப்போ அந்த இடத்துல தகப்பனார் வந்து ஒரு கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறாரு. ஆனால் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷனுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு திருமணம் நடந்தாயிடுச்சு. வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் ஆண்டோட அறிவுரை என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அதில் இந்த திருமணத்தின் முழுக்க முழுக்க இந்து முறைப்படி அநேக விக்கிர கோயில்களை கூட்டு போய் அதை வணங்க சொல்லி அவர் போட்ட நிபந்தனைப்படி இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த ஊரே அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை ஒரு இப்படி இந்து மாற்றிட்டாரு, டாக்டர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அநேக கிறிஸ்தவர்களும் அந்த மகளை பார்க்கும் பொழுது அநேக விக்கிரங்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாருடைய மனசில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பணத்துக்காக இவர் போயிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து 2வது கண்டிஷன், வீட்டில் வந்து பைபிளை படிக்கக்கூடாது. வீட்டில் பைபிளை படிக்கக்கூடாது. அவங்க நான் அக்கான்னு தான் கூடத்து வரேன், தூரத்து உறவு தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளை படிக்க விட மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு புஸ்தகத்துக்குள்ள விருப்பமான ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி அதுக்குள்ளே வச்சு படிப்பாங்களாம். அவர் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உடனே அதை மறைச்சி வைத்து விடுவாங்களாம். இப்படி தான் அவங்க பைபிள் படிச்சிருக்கிறாங்க. இப்படியாக அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. அவங்களுக்கும் ஒரு பையன் 2 பொம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய பழக்கப்படி அவங்களுக்கு நிறைய வயல்கள் இருந்தால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருஷம் அந்த இது காட்டு பக்கத்தில் அந்த காடுகள் பக்கத்தில் விக்கிரங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு கிடாயை வளர்த்து அதை அங்கே போய் வெட்டி சாப்பிட்டு வருவாங்க. இவங்களும் ஆரம்பத்தில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது விக்கிரங்களுக்கு படைத்ததை நீ புசிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆண்டவரே, இப்படி இந்த மாதிரி வார்த்தை இருக்கும் பொழுது இவர்கள் என்னை இப்படி கட்டாயப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். பொதுவாக நானும் பார்த்துருக்கிறேன், சின்ன வயதில் இந்த விக்கிரங்களுக்குன்னு இந்த கடாயை வளர்ப்பாங்க. அது ரொம்ப கொழுன்னு இருக்கும். பொதுவாக அது நோய்வாய்ப்பட்டு இறந்தது நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த அம்மா இவங்க என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம்,
ஆண்டவரே, இது உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் என்னாலும் யார்கிட்டையும் எதுவும் நான் பேச முடியாது. ஆனால் நீர் சர்வவல்ல தேவன், நீர் வரக்கூடிய வருடத்திலே இந்த பண்டிகைக்கு போக விடாமல் எங்களை தடுக்க வேண்டாம். ஏன்னா வீட்டில் குட்டியை வாங்கி விட்டாச்சு, கடையை வளர்த்துட்டு இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட தேதியில் அங்கே போகிறதுக்காக. ஆனால் இவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க, இந்த வருடம் அங்கே போகக்கூடாது, அந்த விக்கிரங்களுக்கு படத்தை நான் புசிக்கூடாதுன்னு உங்களோட வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணாங்களாம். நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆனால் இதை பற்றி அவங்க ஹஸ்பண்ட்டை ஒரு நாளும் வாக்குவாதமோ தர்க்கமோ பண்ணதில்லை. அவர் என்ன சொன்னாலும் ரைட்டு, சரிதான். அவருடைய கண் பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு நம்மளுடைய ஒய்ஃப் வீட்டில் நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறா, தீபம் ஏற்றுறா, மாலை போடுறா, வணங்குறா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இப்படி அவங்க ஜெபம் பண்ணும்போது நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிடாய்க்கு பாம்பு கடிச்சு செத்து போயிடுச்சான். அதனாலயா நான் உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த காரியத்தை உங்களுடைய முன்பாக வைக்கிறேன். அது மாத்திரமல்ல, நாம் எப்படி அந்த இடத்துல அவருடைய கணவரிடத்துல ஒருபோதும் வாக்குவாதம் பண்ணதில்லை. ஏன்னா வேத வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம், அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க அவர் சொன்ன அவர் திருமணம் செய்து கொடுத்தாச்சு, அங்கே அவருக்கு மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவங்களுடைய பெட்டிஷன் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். முதல் வருடத்துல என்னாச்சு, அந்த பாம்பு கடிச்சு அந்த கிடா இறந்து போச்சு. அப்போ அந்த வருடம் அவங்க போகலை. சரி, மறு வருடமும் அதே மாதிரி செய்கிறாங்க. அப்போ மறு வருடமும் இவங்க அதே மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க. அது என்ன நடந்தது, மறு வருடமும் அதே சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. மறு வருடமும் அதே மாதிரி நடந்து அவங்க போகலை. அதுக்கப்புறம் அந்த கிடா வெட்டுற அந்த பண்டிகையை கம்ப்ளீட்டாக அவங்க போகிறதில்லை. அது ஒரு முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக அவங்களுடைய வாழ்க்கை நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வருஷம் அன்னதானம் பண்ண வேண்டும். கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுவாங்களாம். அன்னதானம் பண்ணுறதுக்காக அநேக பைசாலாம் கொடுத்து அவங்க அன்னதானம் பண்ண போவாங்க. அந்த அன்னதானமும் முதலாக அந்த விற்கிற கோயிலில் போய் அன்னத்தை எடுத்து கொடுக்குற யாரை கொடுக்குற பாரு, இவங்கள தான் கொடுக்க, நீ தான் போய் ஃபஸ்ட்டு அதை பரிமாறணும், இதுதான் கண்டிஷன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்றால், அங்கே போகும்போது அவங்க சொல்லுவாங்களாம், அவங்க மனசுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம். வெளிப்பார்வைக்கு எல்லாம் அவர் சொல்கிற காரியங்கள்லாம் அவங்க செய்கிறதாக தெரியும். ஆனால் இருதயத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், இந்த பிசாசுகள்லாம் இந்த இடத்த விட்டு ஓடி போகட்டும், இந்த ஜனங்கள்லாம் மீட்கப்படட்டும், என்னுடைய கணவரை இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குங்க, இயேசுவே நீர் பெரியவர் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் அவங்க மனசில் இதுதான் ஓடிட்டே இருக்குமா, தொடர்ந்து இப்படியே ஓடிட்டே இருக்குமா. அப்போ அந்த அன்னதானம் முடிந்து வீட்டுக்கு வந்தால் அவர் ஒரு காரியம் நிறைவேறணுங்கிறக்காக, ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறதுக்காக அவர் அன்னதானம் பொருத்தனை பண்ணிக்குவார். ஆனால் வீட்டுக்கு வந்தால் அங்கே பிரச்சனை, அந்த காரியம் நிறைவேறாது, அது பிரச்சனையில் போய் முடியும். இப்படியாக நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்வாராம், சிலைகளுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிய மாட்டதில்லை, அவங்க அது ஆடைகளை வாங்கி கொண்டு அந்த சிலைகளுக்கு அணிவிப்பார்கள். அப்போ அந்த சிலைகளுக்கு அணிவிப்பதற்காக உங்கள்கிட்ட இந்த தாம்பாளம்னு சொல்லுவாங்க, அதில் அந்த சேலைகளை வச்சு இவங்கள தான் உள்ளே போய் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புவாங்களாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த சிலுவையை அந்த சேலையில் இயேசுவே இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில், ஏன்னா அவங்களுக்கு சபைக்கு போக முடியாது, ஏதோ அவங்க அதாவது பைபிளை படிப்பதற்கும் சில அநேக கண்டிஷன்களுக்கு பைபிள் படிக்க அனுமதி கிடையாது. ஆக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் படி அவங்க சிலுவையை போட்டு உள்ள போயிட்டு வருவாங்களாம். அப்போ அவர் எந்த பொருத்தனைக்காக அந்த காரியம் செய்கிறாரோ அதுவும் நிறைவேறாது, அது பிரச்சனை முடியுமா. அப்போ அதுக்கப்புறம் அந்த காரியம் நிறுத்தி விட்டார். வீட்டில் அவங்களுடைய பில்டிங்கை நான் தான் 1990 வருடம் அங்கே ஒரு கன்சல்டன்ட் இன்ஜினியராக அந்த பில்டிங்கை நான் தான் கட்டுறதுக்கு சூப்பர்வைசராக கன்சல்டன்டாக இருந்தேன். அப்போ ஒரு பூஜை ரூம் கட்டினாங்க. அந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கிர சிலையில் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன செய்யணும், அதுக்கு டெய்லி தீபம் ஏற்றணும். அடுத்து அவங்க பன்னீர்னு சொன்னாங்க, பன்னீர் தண்ணீர் தெளிக்கணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு நாளும் அவங்க சொன்னதில்லை, நான் இப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க அந்த காலகட்டத்தில் என்கிட்ட சொன்னதில்லை. ஏன்னா நான் அப்போது ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் ஆண்டவருக்கு விரதமாக இருந்த காலம், அது காலகட்டம். அப்போ
அவங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊற்றுவாங்களாம். இயேசு நாமத்தினாலே இந்த தண்ணியை ஊற்றுற, நீ வெளியில் போ, இந்த வீட்டில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு தீபம் ஏற்றும் போது சொல்லலாம், இயேசுனுடைய வெளிச்சம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும், இயேசுனுடைய வெளிச்சம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும் சொல்லி இப்படியாக அவங்க 1 வருடம் 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 18 வருடம் இப்படியே செஞ்சுருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆக அவங்க மறைந்து அவங்க வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மத்தேயு 17:21. மத்தேயு 17:21 வாசிக்கலாமா? மத்தேயு 17:21. எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17:21 வாசிக்கலாமா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமேன், ஆமேன். இந்த வசனம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு அந்த வசனம் கிடைச்சிருக்குது. அப்ப அவங்க நான் உபவாசம் இருக்குன்னு வீட்டில் சொல்ல முடியாது. அவங்க என்ன செய்யறாங்க, ரகசியமாக அவங்க வீட்டில் அவங்களுடைய கணவர் பிள்ளைகள்லாம் அவங்க ஆண்டவர்களை தான் வளர்த்துருக்குறாங்க. மறைமுகமாக கணவர் எப்படியாவது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க வாரத்துக்கு ஒருக்கா அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மற்ற காரியங்கள் எப்பவும் போல அவங்க இருதயத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில், அதாவது 19 வருஷம் முடித்து போன அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கிற அந்த விக்கிரத்தை அவரே சொல்கிறாரு. அந்த அம்மா பேர் அமளி, நீ இந்த முதல்ல இந்த விக்கிரத்தை தூக்கி வெளியில் போடு அப்படின்னு அவரே அறிக்கை எடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 19 வருஷம். இப்போ அவரே எதை வணங்க அவர் கட்டாயப்படுத்தினாரோ அவரே என்ன சொல்கிறாரு, அந்த விக்கிரத்தை எடுத்து நீ வெளியில் போடுமா அப்படிங்கிற. நம்ம இந்த இடத்துல உங்களிடத்துல சில கேள்வி கேட்குறேன். அவங்க செய்யறது சரியா தப்பா? ஏன் அவங்க திருமணம் அவ அப்பா செய்து கொடுக்கும்போதே தடுத்திருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பல வருடங்களாக செய்ய சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க அதுக்கு கீழ்ப்படிந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் ஜெபம் இருந்திருக்குது, அது யாருக்கும் தெரியாது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கொஞ்சம் பேசலாமா நீங்கள்? ஹலோ சார், ஒரே ஒரு ஆத்மா ரட்சிப்புக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய முயற்சி சார், அது தேவனுடைய திட்டமா இருந்திருக்குது. அவங்க கணவர் ரட்சிப்புக்குள்ள வரணுங்கிறது தேவ திட்டம். அதுக்கு இவங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய பொறுமை அவங்களுக்கு அந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கு சார். அதுக்காக இது தேவனுடைய திட்டத்தினால் இது நடந்திருக்கு சார். ஆனால் நம்ம கிறிஸ்தவ மக்கள், நான் அநேக குடும்ப காரியங்களை பற்றி நாங்கள் சில குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நம்ம வரக்கூடிய காலங்களில் பேசுவோம். இந்த சிலுவையை தூக்கக்கூடிய நான் அல்ல, கிறிஸ்து தான், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த இருதயம் அநேகருடைய வாழ்க்கையிலே வராமல் போனதுனால அநேக குடும்பங்களில் இன்னும் சமாதானம் இல்லை. நம்ம எனக்கு 90லேருந்து அந்த கட்டடம் கட்ட ஆரம்பிச்சப்ப கொஞ்சம் அதிகமான பழக்கம். ஆனால் ஒரு காலமும் என்னிடத்துல அவங்க நீங்கள் தம்பி நீ ஏன் பண்ண, நீ ஆண்டவர்களை வந்துட்டு இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட ஒருபோதும் என்கிட்ட கேட்டது கிடையாது. அவங்க ஊழியக்காரங்களையோ மற்ற யாரையுமே அவங்க கூப்பிட்டு கேட்டதாக எனக்கு தெரிஞ்சதுக்கு இதுவரை இல்லை. அவங்களுடைய விசுவாசமான ஜெபம், அது மாத்திரமில்ல பொறுமை. அவர் இவர்களை நிந்தித்திருக்கிறார், அவமானப்படுத்திருக்கிறார். ஆனால் எல்லா தன்னை கோபப்பட்டு தர்க்கமோ. ஆக அப்படியே ரகசியமாக ஆண்டவரத்துல அவங்க பெட்டிஷன் போட்டதுனால ஆண்டவர் அங்க ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 10:19 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நாம விசுவாசம் அதிகமா இருக்கலாம், ஆனால் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நானல்ல கிறிஸ்துவே இடத்துல ஜீவிக்கிறார் என்ற அந்த பவுலுடைய கலாத்தியர் 2:20 நம்ம வாசிக்கிற அந்த வசனத்தின்படி நம்ம அதுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. இன்னும் உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற
எனக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் நிறைய இருந்திருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில இது சகஜம்தான். ஆனால் நம்மளுடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்மளுடைய உறவினர் மத்தியிலே, ஏனென்றால் நான் எப்பொழுதுமே அதைத்தான் நினைப்பது, முழு நேர உழைப்பு சிலரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அவங்க அழைத்த இடத்துக்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அநேக இடங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த கொரோனா பஞ்சம், எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும், எக்கனாமி என்ன கண்டிஷன்ல போனாலும் நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, செக்யூர்டு ஜாப். ஆண்டவர் ராஜ்யத்தையும் தேடுங்க ஆண்டவர் சொன்னாரு. ஆனாலும் நமக்கு இது ரெகுலராக நமக்கு அன்றாட வாழ்க்கையின் தேவைகள் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹலோ, யாரும் பேசுறீங்களா? நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொன்னபடி அந்த அம்மா ஆண்டவர் அறியாதவங்க ஆர்சி ஃபேமிலில இருந்து அவங்க வந்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரிதான் எங்க வீட்டுல எங்க அப்பா ஹிந்து, எங்க அம்மா ஆர்சி. அப்போ எனக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது நிறைய ஹிந்து மாப்பிள்ளை எனக்கு பார்த்தாங்க. எங்க அப்பாவுக்கு ஹிந்து மாப்பிள்ளை தான் பார்த்து ஹிந்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கும் அதே மாதிரிதான் பார்த்தாங்க. பட் ஆனா நான் ஒய்எம்சிஏல வச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நான் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அதனால நிறைய நீங்க சொன்னீங்க நிந்தனைகள் நிறைய வரும் அப்படின்னு. ஆனா அந்த நிந்தனைகள்லாம் ரொம்ப கொடுமையான காரியமா இருந்துச்சு எனக்கெல்லாம். நிறைய வருஷம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து 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 ஹிந்துவா நான் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பாட்ட என்னால நான் ஏத்து பேசல. எங்க அப்பாட்ட நீங்க என்ன பார்த்தாலும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா நைட்லாம் அழுவேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு என்னால ஹிந்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணவே முடியாதுப்பா, அப்புறம் நீங்க ஏன் என்னை ரட்சித்தீங்க ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன். ரொம்ப நாள் நான் அழுவேன். எனக்கு என்னால எப்படி போய் ஒரு விக்கிரகத்துக்கு போய் நான் சாமி கும்பிட முடியும். ஏன்னா எங்க வீட்லயே அப்படிதான் இருந்தாங்க. எங்க அப்பாவே மாரியம்மன் கோயிலே தான் இருப்பாங்க எங்க அப்பா. நானும் போயிருக்கேன். ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா ஃபுல்லாவே அப்படியே ஆயிட்டா. ஆனா நான் விடவே இல்லை. ஆண்டவர்கிட்டே தான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆனா எங்க அப்பாட்ட பேச ரொம்ப பயம். எங்க அப்பா என்ன சொன்னாலும் ஓகே தான் சொல்லியிருந்தேன். எனக்கெல்லாம் ஒரு ஹிந்து மாப்பிள்ளைக்கு எங்க அப்பா எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. காலையில எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னால முடியாது, ஆனா எப்பாட்ட நான் நோ சொல்ல மாட்டேன், நீங்க தான் பேசணும்னு. ஆனா காலையிலே பாத்தீங்கன்னா எங்க அப்பா 4 மணிக்கே எந்திரிச்சு அந்த மாப்பிள்ளை எங்க வீட்டுல இருந்து ஊர்ல இருந்து ஒருத்தவங்கிட்ட சொல்லி விடுவாங்க. அப்படி சொல்லி விட்டுட்டாங்க, இல்ல அவளுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கிறா, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்து மாப்பிள்ளையே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய ஆண்டவரே நம்ம விடாம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் தருவாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சாட்சியாவே நான் சொல்றேன். அப்புறம் இப்படி இல்லாதனால எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கனால ரொம்ப திட்டு வாங்கினேன். எல்லாத்துட்டையும் ரொம்ப திட்டு வாங்கினேன். அப்புறம் எங்க ஊர்லயே ஒரே ஒரு கிறிஸ்தவங்க தான் பேர் சொல்ல விரும்பல, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்து கேட்டோன்னு நான் சரின்னு சொன்னேன். ஆனா அந்த மாப்பிள்ளை எந்த வகையிலையும் ஏத்துக்கிடவே முடியாது. அப்ப எங்க சொந்தத்துல எல்லாரும் திட்டினாங்க, நீ எதுக்கு அந்த பையனு சரின்னு சொன்ன, ஐயோ வேணான்னு சொல்லு வேணான்னு சொல்லு, அவன் ஒரு ஆணே இல்லையே, நீ இப்படி போய். நான் எனக்கு எதையுமே நான் பார்க்கவே இல்லை. அவன் ஆம்பளையா அதை எதையும் நான் பார்க்கல. எனக்கு ஆண்டவர் வேணும், ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், இது மட்டும் தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால நான் சரின்னு சொன்னேன். அதுக்கு திட்டு. என்னோட அண்ணன், எனக்கு 4 அண்ணன், ஒரு அண்ணன் எல்லாம் அவ்வளவு சண்டை போடுறான், நீ எப்படி நீ அந்த பையனுக்கு நீ சரின்னு சொல்லுவ, நீ காசுக்கு ஆசைப்படுறியா, சொத்துக்கு ஆசைப்படுறியான்னு அப்படி திட்டு. திருமணம் அவ்வளவு போராட்டம். ஆனாலும் நான் சரின்னு சொன்னேன். திடீர்னு தான் எங்க அண்ணன், இன்னொரு அண்ணன் எனக்கு போன் பண்ணி, இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கு வர்றாங்க, பட் முடியாது, நீங்க சும்மா வாங்க, வேணா அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டாங்க. அவ்வளவு அசிங்கமா கேவலமா இருந்துச்சு எனக்கு திருமணம் மாப்பிள்ளை பாக்குற நேரங்கள்ல. ஏன்னா யாரையும் எதிர்த்து பேச முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை. சரின்ட்டு சும்மா போனோம், பேருக்கு தான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போனோம். ஆனா போகும்போது ஆண்டவர் எனக்கு அன்றைக்கு காலையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆனா அதை நான் கண்டுக்கவே இல்லை. ஆண்டவர் எப்படி பேசுற மாதிரி பேசுறாருன்ட்டு நான் வந்துட்டேன். ஆனா நானும் எங்க அப்பாவும் தான் வர்றோம். ஒரு எங்க 4 அண்ணனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாப்பிள்ளையெல்லாம் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பேருக்காக எங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா அது முடியாதுமா, அது பெரிய இடமா, அவங்க நிறைய நகைலாம் போடுவாங்க, கேட்பாங்களாம், அப்படியெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்ப சிவகாசி பக்கம் வரும்போது ஒரு போஸ்டர்ல ஒட்டி இருந்துச்சு, கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க. அப்ப நான் பார்த்துட்டு விட்டுட்டேன்.
அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு விருதுநகர் பக்கத்துல ஒரு மரத்து மேல ஒரு மரத்தை சுரண்டிட்டு அங்கன ஒரு தகரத்துல கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்கிற வார்த்தையை பார்த்தோன்னு எனக்கு கொஞ்சம் உஷாராயிட்டேன். இது ஏதோ ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு என்ன அப்படின்னு யோசிச்சப்பதான் எதுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்குறாரு நான் வந்தோம். ஆனா வந்த இடத்துலயுமே என்னோட அண்ணி சொன்னாங்க, ஒரு இடத்துல இருந்து மாப்பிள்ளை வர்றாங்க, பட் ஆனா அவங்க முடிப்பாங்களா என்னன்னு தெரியாது, நீ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு வரணும். நாங்க எனக்கு எதுவுமே கிடையாது, ஒரு பட்டு சரியா ஒரு நகை எதுவுமே நான் போடல, சும்மாதான் போயிருந்தேன். கர்த்தருடைய கிருபை ஆண்டவருடைய இரக்கம் தயவுனால, ஏன்னா அவங்க கிறிஸ்டின் சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஒரு சிஸ்டர் இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க அண்ணி எங்க அப்பா எல்லாம் திருப்பி என்கிட்ட சொல்றாங்க, இது முடியாது அவங்க நிறைய கேட்பாங்க, அது பெரிய இடம் அப்படி அப்படின்ட்டே இருந்தாங்க. நான் அதை மைண்டே பண்ணவே இல்லை. ஆனா வந்து மாப்பிள்ளை பார்த்த உடனே எங்க அண்ணன் சொன்னாங்க, வருவாங்க நீ மாப்பிள்ளை பார்த்தோன்னு உடனே உள்ள போயிடணும், நீ அங்க நிக்கவே கூடாது அப்படின்னா. சரி அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டா மாப்பிள்ளை வந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு அப்பதான் என்னோட பேசுறாரு. ஒவ்வொருத்தரையா யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தா அந்த திருமணம் தடை வருமோ அவங்களெல்லாம் ஆண்டவர் கழட்டுறாரு. ஒவ்வொருத்தரையா கழட்ட ஒரு 100 அண்ணன் வந்தாங்க, அந்த அண்ணனே ஆண்டவர் கழட்டி விட்டுட்டாரு. அப்படி ஒவ்வொருத்தரையா கழட்டிட்டு கரெக்டா மாப்பிள்ளை அவங்க அப்பா எங்க அப்பா மட்டும் இருந்தாங்க, எங்க என்னோட இன்னொரு அண்ணன் அண்ணி இருந்தாங்க. எங்க ஆண்டவர் வந்து எங்க அப்பாவோட வாயை அப்படியே மறைச்சிட்டு இவங்க என்னை பார்த்தோன்னு சரின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையினால இரக்கத்தினால என்னுடைய திருமணம் நடந்தது. ஆண்டவருக்கு ஏதோ சாட்சியா நான் சொல்றேன். அதான் நம்ம இந்த இதுல நான் என்ன சொல்ல வர வேண்டாம், நம்மளுடைய விசுவாசமான ஜெபம் அதை நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய விசுவாசம் அவங்க கத்தோலிக்க சமூகத்தில் இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு வேத வசனங்கள் கிடைக்காம இருந்த போதிலும் அவங்க வந்து கர்த்தருக்கென்று அவங்க நிற்கும் பொழுது கர்த்தருக்கென்று நின்றார்கள். ஆனால் அவங்க ஒருபோதும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவர் வந்து யாரை நிந்திக்கிறார், என்னை நிந்திக்கவில்லை, நான் ஆண்டவர் நாமத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தான் நிந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட அந்த கீழ்ப்படுதல் எல்லாத்தையும் இருந்ததுனால அந்த குடும்பத்தை முற்றிலுமாக ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்தில் வர வைத்தார். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராங்க. ஆகையாலே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு சின்ன இதை மாத்திரம் சொல்லிவிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு போவோம். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் நம்மை நிந்தித்தாலும் நம்மை அவமானமாக பேசினாலும், அதாவது ஆண்டவரை அறியாதவங்க பேசினாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை சீரியஸாக என்னை இப்படி பேசிவிட்டான், என்னை இப்படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் நம்ம ஆண்டவருக்காக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னோம். அதனால அவங்க இன்னும் அவரை அறியவில்லை, அவங்களுக்கு அவங்களுடைய இருதலை கிரியை செய்கிற அந்த அண்டார கிரியைகளை தான் நாம் கடந்து ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய நட்பை அவர்களை விட்டு நம்ம எடுத்துவிடக்கூடாது. ஒரு உதாரணம் சொன்னால், எனக்கு ஒரு 40 வருடத்துக்கு மேலாக ஒரு நண்பன், ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு நண்பன், நல்ல நண்பன், எந்த பேட் ஹேபிட் எதுவும் கிடையாது. ஆனால் அநேக விக்கிரகங்கள், அநேக சாஸ்திரங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. 40 வருடமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 40 வருடமா இல்லை, நான் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 30 வருடமா நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த குடும்பத்தில் இன்னும் மாற்றம் வரவில்லை என்று ஒரு முறை அவருடைய வீட்டில் ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவனுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுக்கும் பொழுது உடனே அவனுடைய முகநாடி மிகவும் மோசமாக மாறி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பயங்கரமான வாக்குவாதங்கள் நடந்தது. எனக்கு பயங்கரமான மெசேஜெல்லாம் போட்டான். ஆனால் நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ என்னமென்னா பேசிட்டு போப்பா, ஏன்னா நான் எதையுமே என்னுடைய இடத்துல எடுத்துக்கொள்ள போகிறதில்லை. இல்லை உனக்கு அதை பிடிக்கலாம்னு நான் இதை வந்து இந்த சீசன் சொல்லலை, அது மிகப்பெரிய பொக்கிஷம், நீ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இப்பொழுது இருக்கிற ஏற்ற காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து நான் எந்த ஊரில் இருந்தாலும் ராஜபாளையம் போகும்போது கண்டிப்பாக அந்த குடும்பத்தை போய் பார்த்து விட்டு தான் வருவது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் நம்மை நிந்தித்தாலும் நம்மை அவமானமாக பேசினாலும் நாம் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம நண்பர்கள் மத்தியில். ஏனென்றால் நமக்கு மிஷன் ஃபீல்டு வந்து நமக்கு ஆண்டவர் ஒரு செக்குலர் ஜாப் கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய மிஷன் ஃபீல்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்கென்று நம்ம எப்படி அந்த அனுதினமும் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வர வேண்டும், நான் அல்ல என்ற சிந்தை நம்மகிட்ட வரணும். அப்படி வரும்பொழுது தான் மனைவிக்குரிய சுபாவம் வரும், ஒப்புரவாகிற சுபாவம் வரும். அவருடைய எல்லா காரியங்களும் நாம் அவரை
மகிமைப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனை வரும். அப்படியாக நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்திலையோ நம்முடைய நண்பர்கள் மத்தியில உறவினர்கள் மத்தியில நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், கண்டிப்பாக செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலே அப்படியாக ஆரம்ப காலத்தில் பேசினவர்கள் 13 வருஷங்களுக்கு 5 குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்பாடு இன்னொரு குடும்பம் 20 வருடங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் என்ன பேசினாலும் நான் ஒருபோதும் அதை இருதயத்திலே அவர்கள் இப்படி பேசினார்கள் என்று நான் வைத்துக் கொள்வதில்லை. அதை உடனடியாக ஆண்டவர் சமூகத்திலே அவர்களை மன்னிக்கும்படியாக வேண்டல் செய்து தொடர்ந்து எப்போதும் போல நம்ம அவர்களோடு பழக்கம் போல கேசுவலாக நம்ம அவரோடு பழகும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அந்த குடும்பங்களை கொண்டு வர முடியும். இதுதான் நம்மளுடைய மிஷன் ஃபீல்டு. அதற்காக நம்ம தொடர்ந்து ஒவ்வொருவரும் அந்த சிந்தையோடு சிலுவையை, அதாவது அனுதினமும் நாம் தூக்க வேண்டியிருக்குது. கலாத்திரம் 2:20 கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் ஆயினும் பிழைத்திருக்கேன், இனி நானல்ல கிறிஸ்து தான் என்னிடத்தில் இருக்கிறார். என்னை கிறிஸ்து நிமித்தம் நாம் பாடுபட்டால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்ம பைபிள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட சிந்தையோடு தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே அவருடைய கிருபையை கேட்டு அவருடைய ஜெபித்து அவருடைய சாயலாக மாறுவோம். அவருடைய நம்முடைய யுத்தம் மனிதர்களுக்கு விரோதமாக ஆயுத யுத்தம் அல்ல. நம்முடைய ஆயுதம் அவர்களுக்கு இருதயத்தில் கிரிசிற அந்த பிசாசின் கிரிகளை அழிக்க வந்த தேவகுமாரனுடைய அந்த விசுவாசத்திலே அவருடைய நாமத்தினாலே நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது சமாதானமாக அமையும். இது குடும்ப வாழ்க்கையிலும் அது ஒரு சமாதானமாக அமையும். ஒருவர் மன்னிக்கிறதிலும் ஒருவர் விட்டுக் கொடுப்பதிலும் அந்த சிலுவை தூக்கக்கூடிய அந்த சுபாவம் வந்தால்தான் அந்த குடும்பத்திலே சமாதானம் வரும், நண்பர்கள் மத்தியிலே சமாதானம். இப்படியாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் வழியில் நடத்துவாராக. இந்த நம்ம பைபிள் ஸ்டடி நடந்தது, அதிலும் அநேகருடைய கேள்விகள் கேட்கும்படியாக நம்ம இது மெசேஜ் போட்டிருக்கிறோம். அது ஏற்கனவே பிரதர் சொன்னபடி நம்ம பெயர்களை சொல்ல வேண்டாம். ஆண்டவர் திட்டமானால் சில குடும்பங்களிலே நாங்கள் அவங்கள மீடியேட் பண்ணி அவங்களுக்கு குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆக நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இல்லை யாராவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது, இது வேத அடிப்படையில் நாம் எப்படி அதை சரி செய்ய முடியும்? எல்லாம் வேத அடிப்படையில் தான் நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது வேத அடிப்படையில் தான் சேர்த்து வைக்க வேண்டும். நண்பர்கள் மத்தியிலே பிரச்சனை இருந்தாலும் வேத அடிப்படையில் தான் சேர்த்து வைக்க வேண்டும். அவைகளை நீங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்தினால் உங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்தாமல் அதற்கு தீர்வு என்ன என்று அதை நாம் பைபிள் டிஸ்கஷன்லேயே நம்ம கொண்டு வந்தால் அனைவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் நம்மைத்தான் ஆண்டவர் நினைச்சிருக்கிற அந்த உலகத்தில் அதிகாரியாக அவருடைய பிள்ளைகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை அவருடைய வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக நம்மை நியமித்திருக்கிறார். ஆக அந்த பொறுப்புகளை உணர்ந்து நாம் தொடர்ந்து செயல்படும்படியாக அதற்கு அனைவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக உங்களுடைய இதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக உங்களுடைய ஆண்டவர் சம்பவத்திலே வேண்டுகிறேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, இப்படியாக எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, எங்களை ஆண்டவர் கர்த்தாவே ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை இணைத்திருக்கிறீர், குடும்ப வாழ்க்கையை இணைத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரப்பா, நண்பர்களை கொடுத்திருக்கிறீர், உறவினர்களை கொடுத்திருக்கிற கர்த்தாவே, எல்லாவற்றுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே சோசரம் செலுத்துகிறோம். நீர் சொன்ன வாக்கியத்தின்படி நாங்கள் உமக்கு இடம் கொடுக்க அடங்கிறது எங்களுடைய பெருமை அல்ல, எங்களுடைய அந்தஸ்து அல்ல, எங்களுடைய சுபாவம் அல்ல, எங்களுடைய ஜென்ம சுபாவம் அண்ட கர்த்தாவே, நாங்கள் அநேக காரியங்களிலே நாங்கள் பேசினாலும் வீழ்த்து விடுகிறோம் கர்த்தாவே. பவுல் சொன்னது போல மாமிசத்தின் கிரையிலே கலாத்திரம் 5 சொன்னது போல அந்த போராட்டத்திலே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியாக ஆண்ட கர்த்தாவே, அனுதினமும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மண்டாடி கர்த்தாவே மனம் திரும்புதலை மறுரூபம் ஆகும்படியாக அன்றைய கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை போல மாறக்கூடிய அந்த சுபாவத்திலே அந்த பர்சன்டேஜிலேப்பா நாங்கள் முன்னேறும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த ஸ்தலத்தை நாங்கள் நம்முடைய நாமத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். நம் கர்த்தாவே, வந்திருக்கிற அனைவரையும் உங்களுடைய சமூகத்தில் அப்போ கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆண்ட கர்த்தாவே இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே ஞானத்தோடு செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வல்லமையினாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய மகிமைப்படுத்திய வல்லமையினாலே கர்த்தாவே பிசாசின் கிரைகளை அழிக்க வந்த தேவகுமாரனை உங்களுடைய நாமத்தினாலே அனைத்தையும் செய்து முடிக்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அபிஷேகத்து பரிசுத்த ஆவியானவரே வல்லமைகளை கொடுத்து பெரிய காரியங்கள் செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். எல்லா குடும்பத்தினரும் கர்த்தாவே
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் வேண்டுகிறப்பா, எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹலோ, வேற எதுவும் டிஸ்கஸ் பண்ணுமா? இல்லை பிரதர் நீங்கள் பாருங்க. ஹலோ ஸ்ரீனிவாசன் சார். ஹலோ ஹலோ ஸ்ரீனிவாசன் சார் லெஃப்ட் போயிட்டு லெஃப்ட் ஆயிட்டாரு. லெஃப்ட் ஆயிட்டார். ஓகே 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 சரி ஓகே. டீமோட நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுங்க. ஓகே ஓகே இருக்கார் சார், இருக்கார். அவரை ஜெபிக்க சொல்றீங்களா? மணி பிரதர் நீங்க ஜெபிங்க. ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க பிரதர். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் கிருபையின் தேவன், நீர் மனமகிழ்ச்சியின் தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் நல்ல வார்த்தைகளை இன்னைக்கு தந்தீர் ஆண்டவரே. நல்ல சாட்சிகளை பகிர்ந்து